ஹலோ, என்னோட பேர் சூரியகுமார். ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இந்த சேனல் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி என்னென்ன பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கேம்ஸ்லாம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேங்கிங் னுடைய பிஸ்னஸ் மாடல்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த பேங்கிங்குடைய பிஸ்னஸ் மாடல் என்ன? நம்மக்கிட்ட 6% 6.5% சொல்லி நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் வாங்கின பணத்தில் வந்து 8% அல்லது 10% 12% 14% அது ஜுவல் லோனாவோ அல்லது வெஹிக்கல் லோனாவோ அல்லது பர்சனல் லோனாவோ இன்னொருத்தங்களுக்கு கொடுப்பாங்க. அது நமக்கே கூட கொடுப்பாங்க இல்லையா? இந்த பர்சன்டேஜ் வேரியேஷன் தான் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டு. ஸோ பேங்கிங்க்கு இது மட்டும்தான் பிஸ்னஸா அப்படின்னாக்கா கிடையாது. இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. உதாரணமாக கிரெடிட் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2வது இவங்களே வந்து பார்த்தினாக்கா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நார்மலாக தான் இருக்கும். நார்மல் ஸ்பீடாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. பட் ஆனால் என்னுடைய கமிஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையராக இருக்கும். யாரை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னாக்கா டெடிக்கேட்டடான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் சில வச்சுருப்பாங்க இல்லையா? ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், க்ரோ இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய கமிஷன்ஸ் வந்து ஃபார் மோர் ஹையராக இருக்கும். ஏன்னாக்கா இவங்க ஒரு ரெப்யூட்டட் பேங்க். ஸோ இவங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கும் அதே ரெப்புடேஷன் இருக்கிறதுனால அந்த கமிஷன்ஸ் ரொம்ப ஹையராக இருக்கும். ஸோ இது விட்டுருவோம். நாம் ஏதோ நகை மீட்க போயிருப்போம், அல்லது நாம் ஏதோ வந்து ஒரு என்கொயரிக்காக போயிருப்போம், அல்லது நம்ம ஃப்ரெண்டோடைய அக்கௌண்ட்டில் பணம் போகிறதுக்காக போயிருப்போம். நம்மளை கூப்பிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணி நம்மளை உட்கார வச்சு, ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நாங்கள் இவ்வளோ நாளாக இது பண்ணிட்டதில் இந்த 10 வருஷத்தில் இந்த பணம் வந்து டபுள் ஆகிருக்கு, ட்ரிபிள் ஆகிருக்கு, இது ஒரே வருஷத்தில் பணம் வந்து 50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை கன்வீன்ஸ் தான். பிரெயின் வாஷ் கூட கிடையாது. ஏன்னா பட் நாமளும் வந்து சுற்றி சுற்றி கேட்க தானே செய்கிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இவ்வளோ ரிட்டர்ன் எடுத்தாங்க, அவ்வளோ ரிட்டர்ன் எடுத்தாங்கன்னு சொல்லி. ஸோ நமக்கு வந்து நம்மளை தேடி ஒரு வாய்ப்பு வரதான்னு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு ரெப்யூட்டட் பேங்க் கொடுக்கக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரலாம். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா நாம் அந்த இடத்துல அந்த டேபிளில் நம்ம உட்காந்துட்டு இருக்கும்போது சிலர் அங்கேயே முடிவு பண்ணிடுறாங்க. சரி ஓகே சார், நான் மாதம் 1000 ரூபா போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சிலர் வெளியே போய் விசாரிக்கணுன்னா கூட பார்த்தினாக்கா யாருக்கும் பெரிய அளவு வந்து இதை பற்றி தெரியலங்கிறதுனால அவங்க அந்த பேங்க்லேயே ஏதோ ஒரு ப்ளூ சிப் ஃபண்டோ அல்லது லார்ஜ் கேப் ஃபண்டோ வாங்க வேண்டியதாகிடுது. இப்படி தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு லீடிங் பிஎஸ்யு பேங்க்கில் ப்ளூ சிப் ஃபண்டு ஒன்று போட்டுக்கிட்டாங்க. ப்ளூ சிப் ஃபண்டில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இவங்க வாங்கின டைமில் வந்து பார்த்தினாக்கா மார்க்கெட் பூமில் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ்லாம் கூட கிடச்சிச்சு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்கள போடும்போது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கள ரெகுலர் பிளானில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ரெகுலர் பிளான், டைரக்ட் பிளான் அப்படின்னு 2 இருக்குது. இந்த ரெகுலர் பிளானில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னுடைய பார்ட் இருக்கும். ஒரு புரோக்கர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்னுடைய பார்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு கமிஷன் தர வேண்டி அந்த மியூச்சுவல் ஃபண்டினுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னாக்கா ரெகுலர் பிளானுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். ஏன்? மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷன் தரணும். இதே டைரக்ட் பிளானுக்கு அப்படி ஒரு நெசசிட்டி இல்லை. அதனால் வந்து அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். இவங்கள போட்டு விட்டது ரெகுலர் பிளானில் போட்டாங்க. இவங்க ஒரு 3 இயர்ஸ் வந்து ஏதோ மாதம் 2000 3000 பே பண்ணிட்டே வந்தாங்க. ரிட்டர்ன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ரெகுலர் பிளானுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து தாறுமாறாக இருக்கும். எப்படின்னாக்கா இதே ப்ளூ சிப் ஃபண்டுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரெக்டில் போட்டிருந்தாங்கனாக்கா 0.8%, அதாவது ரூ. 100க்கு 80 கமிஷன். இவங்க ரெகுலர் பிளானில் போட்டதுனால இவங்களுக்கு ரூ. 100க்கு 1.5%, அதாவது ஒவ்வொரு ரூ. 100க்கு ரூ. 1.50 வந்து கமிஷனாக எடுத்துக்கிட்டாங்க. பட்டு அவங்க இன்னமும் அந்த பணத்தை சேமிச்சிருக்கலாம். இவங்க போட்ட சிப்ஸ்க்கு ஒரு 3 வருஷம் காம்பவுண்ட் ஆனதில் ஒரு ரூ. 6800 ப்ராஃபிட்டில் லாஸ் ஆச்சு. 6800 லாஸ் ஆகலாம். அவங்களோட கேபிட்டலும் சேஃபு தான். அந்த கேபிட்டலுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டும் கிடைச்சிச்சு. பட் ஆனால் ஒரு ரூ. 6800 ப்ராஃபிட் வந்து இந்த டைரக்ட் பிளானில் போட்டது மூலமாகவே அவங்க வந்து இன்னும் மோர் பெட்டரவங்க நிறைய ப்ராஃபிட் அடைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி நாம் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடிய பேங்க்லேயே ஒரு யாராவது ஒருத்தங்க அணுகுனாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் டைம் எடுத்து இவங்களுக்கு காம்படிட்டர் யார் இருக்காங்க, வேறு என்னென்னலாம் ஃபண்ட்ஸ் இருக்குது, இவங்கள விடவும் ஒரு குறிப்பிட்ட பிஎஸ்சி பேங்க்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ப்ரைவேட் பேங்க்கோ அவங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வச்சு ரன் பண்ணுறாங்க. அவங்களுடைய சிஸ்டர் கம்பெனி வச்சு ரன் பண்ணுவாங்க. இவங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னே யூடிஐ, எடில்வைஸ், நாவி இவங்களும் மோர் ரொம்ப ரொம்ப சீப்பாக கொடுப்பாங்க.
கொஞ்சம் ஒரு 2 நாள், 3 நாள் ஸ்டடி பண்ணாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத மேலோட்டமாவது தெரிஞ்சுக்கிட்டா தானே அத படிக்க போ முடியும். ஸோ, இத நம்ம கண்டிப்பா இத பத்தின ஒரு ஸ்டடி பண்ணணும். ஸோ, நெக்ஸ்ட் நம்ம யூலிப் பிசினஸ் மாடல் பத்தி பார்ப்போம். இந்த யூலிப்னா என்ன அப்படின்னாக்கா, யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான். இன்சூரன்ஸ் பிளான் நமக்கு தெரியும். இந்த யூனிட் லிங்க்டுனா என்ன அப்படின்னாக்கா, நீங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்ஸுமே ஸ்டாக் மார்க்கெட்டோட போய் லிங்க் ஆகும். இந்த யூலிப்ல என்ன ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் அப்படின்னாக்கா, நீங்க மாசம் 5000மோ அல்லது 10,000மோ அல்லது ஒரு ரூ. 1000 நீங்க முதலீடு பண்ணிட்டே வரீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கிடைச்சிரும். அதே சமயம் வந்து நீங்க அந்த பணம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ, ஒருவேளை வந்து நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னாக்கா, ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்க இறக்கல, உயிரோட தான் இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் ஃபண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் வந்து நீங்க 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணா போதும். உங்களுக்கு 30 வருஷத்துக்கு கவரேஜ் கிடைக்கும். நீங்க 30 வருஷம் கழிச்சு வரக்கூடிய பெனிஃபிட் அமௌண்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்தாலும், இதில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்னா என்னன்னு பார்ப்போம். மெயினா வந்து இந்த யூலிப் யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ட்ரஸ்டட் பேங்க்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப நம்பக்கூடிய லீடிங் பிஎஸ்யூ பேங்க்ஸோ அல்லது லீடிங் பிரைவேட் பேங்க்ஸோ நல்ல பேர் தெரிஞ்ச ரெப்யூட்டட் கம்பெனிஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் இது ஒரு ரொம்ப புதுசான ஒரு பிளானு. இத பத்தின அவேர்னஸ் கிடையாது. இதுக்குள்ள பக்கம் பக்கமா சின்ன சின்ன இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் படிச்சு பார்க்க நமக்கு எக்ஸ்போஷர் இருக்காது. அதுக்கு நமக்கு ஸ்கில்ஸ் இருக்காது. அதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, மெயினா என்ன இருக்கும் அப்டின்னாக்கா, நீங்க இறந்தீங்க அப்டின்னாக்கா, ஒண்ணு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். அல்லது ஒருவேள நீங்க இறக்கல அப்டின்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்னுடைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நமக்கு 2ம் கிடைக்கும் அப்டின்னு நெனச்சு நீங்க இதில நீங்க பே பண்ணிட்டீங்க அப்டின்னாக்கா, நீங்க ஏமாந்து தான் போவீங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு யாரு முதலீடு பண்றாரோ இறந்துட்டாரு அப்டின்னாக்கா, ஒருவேள இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ஒரு 15,00,000 அல்லது வந்து ஸ்டாக் மார்க்கெட்னுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 20,00,000 அப்டின்னாக்கா, இது 2த்துல எது ஹையரோ அதுதான் கிடைக்கும். இத விட முக்கியமானது, இதனுடைய டெத் கவரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டா இருக்கும். உதாரணமா ஒரு பிளெயின் டெர்ம் இன்சூரன்ஸ் வந்து என்ன எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்டின்னாக்கா, ஒருத்தங்க இறந்தாங்கன்னா, அவங்க ஒரு வருஷம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? உதாரணமா 10,00,000ன்னு வச்சுக்கோங்களேன். அதோட 10 மடங்கு காசு வந்து அந்த ஃபேமிலிக்கு போணும். இந்த மாரி டார்கெட் பண்ணி தான் வந்து நம்ம டெர்ம் இன்சூரன்ஸே போடணும். 10,00,000 சம்பாதிக்கிறவரு ரூ. 1,00,00,000 கவர் வர மாரியான பிளான தான் சூஸ் பண்ணி அவரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். இப்படி ரூ. 1,00,00,000 கவர் கிடைக்கணும் அப்படின்னாக்கா, இந்த பிளெயின் டெர்ம் இன்சூரன்ஸ்ல ஒரு வருஷம் ஒரு 10,000மோ அல்லது 12,000மோ 15,000மோ குடுத்தா போதுமானது. பட் இந்த யூலிப்ல எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ரூ. 1,00,00,000 கவர் கிடைக்கணும் அப்படின்னாக்கா, வருஷம் 5,00,000லேருந்து ரூ. 10,00,000 பே பண்ற மாரி இருக்கும். அவன் ஒரு வருஷ சம்பளமே 10,00,000 தான். ஒரு வருஷ சம்பளத்த மொத்தத்தையும் தூக்கி போட்டா தான் அவருக்கு இந்த யூலிப்ல இந்த 1,00,00,000 கவர்ங்கிறதே கிடைக்கும். ஸோ, அது சாத்தியம் இல்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலா பப்ளிக் வந்து 10,000 பெர் இயர் இந்த கவருக்கு தான் போவாங்க. 10,000 வருஷம் அவங்க முதலீடு பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு எவ்வளோ கவர் கிடைக்கும்னாக்கா, 10,00,000லேருந்து 12,00,000 கிடைக்கும். இது கண்டிப்பா வந்து போதவே போதாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன்ல இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த 10,00,000 12,00,000 அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு பிராக்டிகலான பணமே கிடையாது. இதில மெயினா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இதனுடைய லாக் இன் பீரியடே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம். நீங்க ஏதோ உள்ள பணத்த போட்டீங்க, உங்களுக்கு பிடிக்கல அல்லது நீங்க டிஸ்கன்டின்யூ பண்றீங்கன்னு நினைச்சீங்கன்னா கூட, அந்த பணத்த அவங்களால வந்து மறுபடியும் எடுக்க முடியாது. ஸோ, அந்த லாக் இன் பீரியட் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அதே மாரி வந்து 2.5 லேக்ஸ் பெர் இயர் அதுக்கும் கம்மியா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் வந்து டாக்ஸே கிடையாது. மத்தபடி 3,00,000 4,00,000 வருஷம் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு எல்லாமே வந்து டாக்ஸ் கட்டித்தான் ஆகணும். ஸோ, இது வந்து ஒரு ஹிட்டன் கண்டிஷன். மெயினா நீங்க யூலிப்ல ஏதோ ஒரு ஃபண்டுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி குடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபண்டு ஒரிஜினலா வந்து ஒரு 15% சிஏ குடுக்குது அப்படின்னாக்கா, உங்களுடைய ஃபண்ட் யூலிப்ல இருக்கிறதுனால, அத விட வந்து 5% 6% 7% கம்மியா தான் குடுக்கும். ஏன்? மீதி பணம் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டுறதுக்காக போயிடுச்சு. ஸோ, உங்களுக்கு இன்சூரன்ஸ் தான் வேணும் அப்படின்னாக்கா, இன்சூரன்ஸ தனியா ஒரு பிளெயின் டெர்ம் இன்சூரன்ஸா போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தான் வேணும் அப்படின்னாக்கா, ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்ணிக்கோங்க. கத்துக்க முடியலனா மியூச்சுவல் ஃபண்ட் போங்க. அதுவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னாக்கா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளோ மட்டும் முதலீடு பண்ணுங்க. அதுவும் இல்லாம எனக்கு அதுவும் வேணும், இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி சிக்கிக்க வேண்டாம். இது என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இதனுடைய கமிஷன்ஸ் வந்து ரொம்ப ஹையர் கமிஷன்ஸ். இந்த ஏஜென்ட்களுக்கு கமிஷன் குடுக்கணுங்கிறதுக்கோசரமும், மேனேஜ்மென்ட் ஃபீஸ்க்காகவும், இதில அதிகமான மார்ஜின் வச்சு விப்பாங்க. இதுதான் இதில இருக்கக்கூடிய பிரச்சனை. நெக்ஸ்ட்டு ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்கேம். இந்த ஐபிஓன்னா என்னன்னா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி இருக்கும். உதாரணமா இந்த ஸ்விக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்விக்கி வந்து இத்தன நாளா வந்து பப்ளிக் நெனச்சாங்கனாக்கா, இன்வெஸ்ட் பண்ண முடியாத வகையில இவங்க அன்லிஸ்டடா இருந்தாங்க. இப்ப பப்ளிக் லிஸ்ட் பண்ணது மூலமாக
இப்போ நீங்கள் நினச்சாலும், நான் நினச்சாலும், உலகத்தில் யார் நினச்சாலும் ஸ்விக்கியில் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் போகுதுன்னா வெளியே எடுத்துக்கலாம். இப்படி ஒரு வசதி இருக்குது. இது முதல்ல பப்ளிக் லிஸ்ட் ஆகும்போது இதுக்கு பேர் வந்து ஐபிஓன்னு சொல்கிறாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்ன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஸ்விக்கிக்கு வந்து ஒரு 100 ஷேர் இருக்குது அப்படின்னா 100 பேர் தான் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னாக்கா பிரச்சனையே இல்லை. அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கிடச்சிட போகுது. எங்கே 100 ஷேர் இருக்கிற இடத்துல 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அல்லது 1,00,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அப்போது அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லாமல் போயிடுது. அவங்க வந்து ஒரு டிஜிட்டலாக ஒரு லாட்ரி முறையில் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஷேர்ஸை அலாட் பண்ணுறாங்க. யாருக்கு சில ஷேர்ஸ் அலாட் ஆகலையோ அவங்களுக்கு பணத்தை ரீஃபண்ட் பண்ணுறாங்க. இது ஸ்டாண்டர்டைஸ்டாக ஒரு கட்டுக்கோப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதை யாரும் பைபாஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் நாங்கள் பைபாஸ் பண்ணி தரோம், உங்களுக்கு ஐபிஓ அலாட்மெண்ட்ஸ் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பீப்புள்ஸை ஸ்கேம் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஐபிஓ உதாரணமாக ஏதோ ஒரு ஸ்விக்கியோ அல்லது டாடா டெக்கோ, இனி ஐபிஓ இனிமிக்கோ ஏதோ ஒரு ஐபிஓ இருக்குது. அந்த ஐபிஓ ஓப்பனில் தான் இருக்கும். அந்த ஐபிஓவை இவங்களுடைய பிளாட்ஃபார்மில், இவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸில், இவங்களுடைய ஆப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ண வச்சு அந்த ஐபிஓ வந்து இவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆன மாதிரி ஃபேக்காக ஒரு ஃபிகர்ஸை கொடுப்பாங்க. அந்த ஐபிஓ வந்து ஏதோ ஒரு லிஸ்டிங் என்ன தான் லிஸ்ட் ஆக போகுது. சிலது கெயின் ஆகாமல் கூட போகும். பட் மெஜாரிட்டி நம்ம பார்த்ததில் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டேட்டாவில் எல்லாமே லிஸ்டிங் எண் வந்து அட்லீஸ்ட் 5 to 100% வரைக்கும் லிஸ்டிங் எண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அந்த லிஸ்டிங் எண்லாம் இவங்களுக்கு ஆன மாதிரி காட்டுவாங்க. இப்போது இந்த லிஸ்டிங் எண் ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணும்ல, இவங்க வந்து ஏதோ ஒரு 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு இன்னும் ₹1,00,000 வந்து லாபமே கிடைச்சிருக்குன்னு நம்ம அஸ்யூம் பண்ணுவோமே. பட் டோட்டலாக அந்த 2,00,000 வித்ட்ரா பண்ணலான்னு நினைக்கும்போது அப்ஃப்ரண்ட்டாக எங்களுடைய கமிஷன் வந்து 30% கொடுங்க, 20% கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வைப்பாங்க. அவங்களும் வந்து அந்த பணத்தை பே பண்ணதுக்கப்புறமா கூட அந்த பணத்தை வித்ட்ரா பண்ண முடியாத அளவுக்கு டெக்னிக்கலாக என்னென்னலாம் கதை சொல்ல முடியுமோ, என்னென்னலாம் சாக்கு சொல்ல முடியுமோ அதை சொல்லி அவங்கள அலக்கழிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா தான் வருதில்ல, உங்களுக்கு லக்ஸ் ஃபேவர் ஆகுதில்ல, நீங்கள் ஒன்றும் இந்த அக்கௌண்ட்டை வேணால் நாங்கள் சஸ்பென்ஸில் வச்சுக்கிறோம், நீங்கள் இன்னொரு அக்கௌண்ட்டில் வேணால் நீங்கள் ஐபிஓக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இன்னொரு ஐபிஓ அலாட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுலேயும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் அவங்க ஃபேக்காக சில ஃபிகர்ஸ்லாம் காட்டுவாங்க. பட்டு இந்த மாதிரி வந்து பணம் மேலே பணம், பணம் மேலே பணம் இழந்ததுக்கப்புறமா வந்து இவன் ஏமாத்துக்காரன் தான் அப்படின்னு புரியும்போது வெளியே வரலான்னாக்க பெருமளவு பணம் நஷ்டமாக இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று டப்பா ட்ரேடிங். இந்த டப்பா ட்ரேடிங் நிறைய பேர் தெரிஞ்சு போய் சிக்கிக்கிறாங்க, சிலர் தெரியாமல் போய் சிக்கிக்கிறாங்க. இந்த ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு டேட்டில் ஒரு டெரிவேட்டிவ்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இந்த டெரிவேட்டிவ் ட்ரேடிங்லாம் வந்து ரொம்ப சீப்பராக இருந்துச்சு. பெரிய அளவு லாட்டாக வாங்கி ட்ரேடிங் பண்ணி நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், 23,800 ஜான் இதனுடைய பையிங் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 10,000 தான். ஆனால் செல்லிங் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 65,000 என்னுடைய ஆவரேஜ் காஸ்ட்டு. செல்லிங் கால் ஆப்ஷன்னாலும் சரி, செல்லிங் புட் ஆப்ஷன்னாலும் சரி. இதை விடுங்க, ஜானில் எக்ஸ்பயர் ஆகிறது. அதே மாதிரி December 2025 எக்ஸ்பயர் ஆகக்கூடிய பையிங் ஆவரேஜ் பாருங்களேன். பையிங் கால் ஆப்ஷன் அது பையிங் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 75,000 to 1,08,000 அந்த ரேஞ்சில் வருது. இன்னைக்கு டேட்டில், இன்னைக்கு டேட் 29th December. இந்த செல்லிங் ஆவரேஜ் காஸ்ட் பாருங்கள், 4,00,000லேருந்து 4.5 லட்சம் வரைக்கும் வருது. இப்போது இவ்வளவு காஸ்ட்லியாக டெரிவேட்டிவ்ஸ் வச்ச காரணமே என்னன்னாக்கா, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான். ஒரிஜினலாக அந்த டெரிவேட்டிவ்ஸ் யாருக்கு? இப்போ உதாரணமாக ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எடுத்துப்போங்க, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல்னு வச்சுக்கோங்களேன். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வந்து 3,200 கோடி 3,400 கோடின்னு சொல்லி மக்களோட பணத்தை வந்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக ஒருவேளை மார்க்கெட் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக கீழே விழுந்துச்சு அப்படின்னாக்கா அதை ஹெட்ஜ் பண்ணி கவர் பண்ணுறதுக்கோசரம் அந்த விழுந்த காசை வந்து ஹெட்ஜ் பண்ணி இந்த டெரிவேட்டிவ்ஸில் அவங்க ஈடுகட்டி வச்சுருவாங்க. இதுக்காக தான் வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த டெரிவேட்டிவ்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நிறைய ரீட்டைலர்ஸ் பணத்தை இழக்கிறாங்கங்கிறதுக்கோசரம் இதனுடைய ப்ரீமியம் காஸ்ட் எல்லாத்தையும் ஹை பண்ணிட்டாங்க. முக்கியமாக வந்து செல்லிங் பண்ணும்போது புட் ஆப்ஷனையோ அல்லது கால் ஆப்ஷனையோ செல்லிங் பண்ணுற காஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அதிகமாக வச்சுட்டாங்க. இப்போது இதில் ஒரு சிலர் வந்து எனக்கு ட்ரேடிங்கே வேணாம்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்கவுங்க பொழப்ப பார்க்க போனவங்கள அந்த செட் ஆஃப் பீப்புளை தான் இந்த ஸ்கேம் கம்பெனிஸ் டார்கெட் பண்ணுறாங்க. எங்ககிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, நீங்கள் ஏன் போய் என்எஸ்சியில் ட்ரேட் பண்ணுறீங்க, அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஜீரோதாவோ கைட்டோ அல்லது ஏஞ்சல் ஒன்லையோ அங்கே போய் நீங்கள் ஏன் வந்து ட்ரேடிங் பண்ணுறீங்க, எங்ககிட்ட வந்து ட்ரேடிங் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கம்மியான ப்ரீமியத்துலேயும் நான் உங்களை ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுறோன்னு சொல்லி ட்ரேட் பண்ண அலோவ் பண்ண வைக்கிறாங்க.
ஏற்கனவே வந்து இந்த கேமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. இந்த கேமிஃபிகேஷனுக்கு பழகினவங்க இந்த ட்ரேடிங் ஆப்பில் போய் சார் சும்மா தானே இருக்குது, 500 போடுவோம், 1000 போடுவோம், இந்த கேமில் போய் சிக்கிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னாக்கா, இதனுடைய பேஸ் ஃபிகர் நிஃப்டி ஏறுனா கண்டிப்பாக அதுவும் ஏறும், பேங்க் நிஃப்டி இறங்குனா அதுவும் இறங்கும். எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரிஜினலாக மாதிரி தான் இருக்கும். எக்ஸப்ட் ஃபினான்ஸ். நீங்கள் பணம் போடுவீங்க, சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தால் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்கள் 10 பேர்கிட்ட சொல்லி அந்த 10 பேரை நீங்களே சேர்த்து விட்டுருவீங்க. ஒருவேளை ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக அப்நார்மல் ப்ராஃபிட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, 20,000 30,000 இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களை வெளியே எடுக்க விட மாட்டாங்க. உங்களால் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டப்பா ட்ரேடிங். இந்த ட்ரேடிங்கில் நிறைய பேர் போய் சிக்கிக்கிறாங்க. இந்த ட்ரேடிங்லேயே அடிக்ட் ஆனவங்களை கரெக்டாக டார்கெட் பண்ணி அவங்க பெருமளவு லாபம் சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க. இன்னும் நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டை பேஸ் பண்ண பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் நிறைய ஸ்கேம்ஸ்லாம் இருக்குது. பட் மக்கள்கிட்ட ரொம்ப நெருங்கி வந்துச்சு அப்படின்னு சில பிஸ்னஸ் மாடல்ஸ் அந்த சில ஸ்கேம்ஸ் எல்லாம் நான் பார்த்ததில் இதெல்லாம் தான் என் கண்ணுக்கு பட்டுச்சு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 17%. இந்த ஸ்டாக் மார்க்கெட், அதாவது இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை பற்றி எத்தனை பேருக்கு அவேர்னஸ் இருக்குது அப்படின்னாக்கா வெறும் 27%. அப்போது இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்களுடைய டார்கெட் யார் அப்படின்னாக்கா மீதி இருக்கக்கூடிய 63%. அந்த 63%த்தில் நீங்கள் ஒருத்தராக இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். இது உங்களுக்கும் பயனளிக்கும். பல சமயம் வந்து உங்களை சார்ந்து உள்ளவங்களுக்கும் அது பயனளிக்கக்கூடும். ஸோ உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வேறு ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னாக்கா வேறு கமெண்ட்டில் போடுங்க. நான் முடிந்த வரைக்கும் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை வீடியோவில் பேச பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.